திருப்பரங்குன்றம் தலவரலாறு. திருப்பரங்குன்றம் இயற்கை எழில் சூழ்ந்துள்ள அழகுமிக்க மலையின் அடிவாரத்தில் ஊரின் நடுவே குன்றே கோயிலாக எழுந்துள்ள எழில்மிகு திருக்கோயிலே அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் ஆகும். முருகப்பெருமானின் 6 படை வீடுகளில் முதற்படை வீடாக அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் திகழ்கிறது. மூர்த்தி, தலம், தீர்த்தம் ஆகிய 3 சிறப்புகளையும் முறையாக பெற்ற வரலாற்று புகழ்பெற்ற ஸ்தலமாகும். திருப்பரங்குன்றம் 275 தேவார தலங்களில் ஒன்றாக பெருமை பெற்றுள்ளது. இத்திருக்கோயில் கடல் மட்டத்தில் இருந்து சுமார் 1050 அடி உயரத்தில் உள்ளது. இத்தலம் திருப்பரங்கிரி, சுமந்தவனம், பராச்சலதலம், குமாரபுரி, விட்டணு துருவம், கந்தமாதனம், கந்தமலை, சத்தியகிரி, தென்பரங்குன்றம், தன்பரங்குன்றம், சுவாமிநாதபுரம், முதற்படை வீடு என்று பல பெயர்களால் அழைக்கப்பட்டு வந்துள்ளது. கைலாயத்தில் சிவபெருமான் பார்வதி தேவிக்கு ஓம் என்னும் பிரணவ மந்திரத்தின் உட்பொருளை உபதேசிக்கும் போது தன் தாயாரின் மடி மீது முருகப்பெருமான் அமர்ந்திருந்தார். தாய்க்கு தந்தையார் பிரணவ மந்திர உபதேசம் செய்தபோது முருகப்பெருமானும் அவ்வுபதேசத்தை கேட்டார். புனிதமான மந்திர பொருளை குருவின் வழிகாட்டுதலின் மூலம் மட்டுமே அறிந்து கொள்ள வேண்டும். மறைமுகமாக அறிந்து கொள்ளுதல் முறையாகாது. அதுவே பாவமாக கருதப்படுகிறது என்று சாத்திரங்கள் கூறுகின்றன. முருகப்பெருமான் பிரணவ மந்திரத்தினையும் அதன் உட்பொருளையும் பிரம்மதேவனுக்கு உபதேசித்த போதிலும் சிவபெருமானும் முருகப்பெருமானும் ஒரே பரம்பொருளே ஆனாலும் உலக நியதிக்கே ஒத்த முறைப்படி சாத்திரங்களை ஒப்புக்கொள்ளாமல் செயல்படுவது தவறானதாகும். இதனால் முருகப்பெருமான் திருப்பரங்குன்றத்திற்கு வந்து தவம் செய்தார். இந்நிலையில் சிவபெருமானும் பார்வதி தேவியாரும் தோன்றி முருகப்பெருமானுக்கு காட்சி தந்து அவன் தவத்தை பாராட்டினார்கள். சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவியார் இங்கு பரங்கிரிநாதர் மற்றும் ஆவுடை நாயகி என பெயர் பெற்றனர். இவர்கள் காட்சியளித்த திருப்பரங்குன்றத்தில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயம் உள்ளது. ஆகையால் திருப்பரங்குன்றம் முருகப்பெருமானின் ஆலயத்திற்கு செல்லும் பக்தர்கள் முதலில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயத்திற்கு சென்று வழிபடுவது ஐதீகமாக கடைபிடிக்கப்படுகிறது. முருகப்பெருமான் அவதாரம் செய்த நோக்கம் சூரபத்மனையும் அவனது சேனைகளையும் அழித்து தேவர்களை காப்பதே ஆகும். அவ்வாறு முருகப்பெருமான் அவதாரம் செய்து சூரபத்மனை அழித்து அவனை மயிலும் சேவலும் ஆக்கி மயிலை வாகனமாகவும் சேவலை கொடியாகவும் ஏற்றுக்கொண்டார். இதனால் மகிழ்ச்சியடைந்த தேவர்கள் துயர்களைய பெற்றனர். இந்திரன் முருகப்பெருமானுக்கு தன்னுடைய நன்றியை செலுத்தும் வகையில் தன் மகளான தெய்வயானையை திருமணம் செய்து கொடுக்க விரும்பினான். இதன்படி முருகன் மற்றும் தெய்வயானையின் திருமணம் திருப்பரங்குன்றத்தில் நடந்தது. முருகப்பெருமானின் அறுபடை வீட்டு கோயில்களில் இக்கோயில் அளவில் மிக பெரியதாக அமைந்துள்ளது. இக்கோயில் லிங்க வடிவில் அமைந்துள்ளதன் காரணமாக இதன் முக்கியத்துவம் மிகுந்தது. சைவ சமய குரவர்களில் சுந்தரமூர்த்தி நாயனார் மற்றும் திருஞான சம்பந்த பெருமான் இவ்வூருக்கு வந்து ஆலய வழிபாடு செய்து கலந்த பதிகங்களை பாடியுள்ளனர். சங்ககால புலவரான நக்கீரர் இத்தலத்தில் முருகப்பெருமானை வழிபட்டு தனது குறைகள் நீக்கிக் கொண்டு திருத்தலமாக இத்தலத்தை புகழ்ந்துள்ளார். பரம்பொருளான சிவபெருமான் குன்றம் என்னும் மலை வடிவாக காட்சியளிக்கும் திருப்பரங்குன்றம் எனும் இடம் திரு பரம் குன்றம் என்ற முறையில் பிரிக்கப்படுகிறது. இங்கு பரம் என்பது பரம்பொருளான சிவபெருமானை, குன்றம் என்பது சிறு மலை அல்லது குன்றை குறிக்கின்றது. திரு என்பது அதன் சிறப்பை உணர்த்தும் அடைமொழியாக சேர்க்கப்பட்டுள்ளது. அதனால் திருப்பரங்குன்றம் என பெயர் உரு பெற்றது. இக்குன்றம் சிவலிங்க வடிவிலே காணப்படுவதால் சிவபெருமானே குன்றின் உருவில் காட்சியளிப்பதாக எளிதில் அனைவராலும் வணங்கப்படுகிறது. இம்மலையின் உயரம் சுமார் 190 மீட்டர் ஆகும். இம்மலையை தொடர்ந்து வலம் வந்து வழிபட்டால் தொழுவாரின் அனைத்து வினைகளும் தீர்ந்துவிடும் என திருஞான சம்பந்தர் தனது தேவாரத்தில் பாடியுள்ளார்.